இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அதே புக்கு தான் கேள்விக்குறி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புக்கு. ஸோ இந்த புக்கில் வந்து எதுக்கு நம்ம மறுபடியும் இதே புக்கை பற்றி ஒரு சாப்டர் வந்து சொல்லணும்னா இதில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் மூலயமா சில தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து சில சிறுகதைகள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எஸ்ரா வாழ்க்கையில் நடந்த அவங்க அனுபவங்களை சொல்லிவிட்டு அதுக்கான கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் மாற்றிக்க முடியுமோ அதை மாற்றிக்கிறதுக்கான எல்லா விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. அதுதான் இது வந்து ஆனந்த விகடனில் வந்து ஒரு கட்டுரையாக வெளிவந்த நூல். இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நமது உடலமைப்பு ஒரு கேள்விக்குறியைப் போலவே மாறிவிடுகிறது. அந்தளவுக்கு நாம் கேள்விகளால் சூழப்பட்டவர்கள். கேள்விகளின் வழியாக வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடத்தை சுட்டி காட்டுகிறது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளின் மூலிமா வந்து நம்ம வாழ்க்கை அனுபவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி அதிலிருந்து நம்ம என்னென்னலாம் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்றதான் வந்து இந்த புக்கு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து சாப்டர் 13 உடலுக்கு அப்பால் அப்படின்றது. உண்மையிலே இந்த ஒரு சாப்டர் படிக்கும் போது வந்து இந்த புக்கில் உள்ள எல்லா கேள்விகளுமே அந்த தகவல்களுமே படிக்கும்போது எதுவுமே வந்து ஒரு உண்மைக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இருக்காது. எதுவுமே எல்லாமே உண்மைக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் உண்மையிலே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே வந்திருப்போம். அதுதான் இந்த புக்கோட ஒரு ஸ்பெஷல். என்னென்னா வந்து எதுவுமே வந்து நமக்கும் இந்த புக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம லைஃப்பில் பார்த்தது இல்லை அனுபவப்பட்டது கேட்டது அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதுவுமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது என்னென்னா வந்து உடலுக்கு அப்பால் அப்படின்றது கீழே வந்து எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. எனக்குன்னு யார் இருக்கிறா அப்படின்றது இந்த கேள்வியை வந்து நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருப்போம். எனக்குன்னு யார் இருக்கா, நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாவோ இல்லை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எப்போவுமே நம்ம கேட்போம். அதை வச்சு தான் வந்து இந்த தகவல் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நோய் வருது, ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. அது வந்து எந்தெந்த கேள்வியெல்லாம் அந்த மனுஷன்கிட்ட உருவாக்குது. அப்போ வந்து அவனோட நெருக்கமானவர்கள் வந்து யாருன்னு அவன் அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதுமாதிரி அந்த நெருக்கமானவர்கள் வந்து எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும், மனித உறவுகளை சேர்த்து எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீங்கள் யாருமே பக்கத்தில் இல்லைனா நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க, அந்த பக்கத்தில் உள்ளமா எப்படி வந்து உறவுகளை சேர்த்து வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த நோயிட ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு. அதை வச்சு நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த தகவல் எல்லாமே. அதில் என்னென்னா உடலுக்கு அப்பால் எனக்குன்னு யார் இருக்கிறா அதுதான் வந்து டாப்பிக்கு. வேறு எப்போதையும் விட நோயுறும் போது தான் மனதில் அதிக கேள்விகள் பிறக்கின்றன. வீடு கற்றுத்தர மறந்ததை மருத்துவமனை படுக்கை கற்றுத்தந்து விடுகிறது. வீடு கற்றுத்தர மறந்ததை மருத்துவமனை படுக்கை கற்றுத்தந்து விடுகிறது. புத்தனுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததைப் போல பலருக்கு வாழ்வின் அருமையும் யார் நமக்கு நெருக்கமானவர்கள் யார் நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றும் நோயுறும் போது தான் தெரிய தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு வந்தவனே வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு யாரா ரொம்ப நெருக்கமானவங்க யாரெல்லாம் அவனை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து நிறைய இது தெரியுது. அந்த உலகத்தை பற்றி அவன் அப்போ தான் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்போ வந்து தனக்கு எப்போ உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு வந்தபோது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வலியின் முன்னால் வயதோ பணமோ பேரோ புகழோ எதுவும் இருப்பதில்லை. வலி மனிதனை உண்மைக்கு மிக நெருக்கமாக்குகிறது. தன்னை பற்றி கொண்டிருந்த அத்தனை பெருமிதங்களையும் ஒரே நிமிஷத்தில் கரைத்து அழுத்தி விடுகிறது. நோய் ஒரு வகையில் நம் உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ பணமோ இல்லை எவ்வளோ வசதியோ என்னமோ இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லைனா எதை பற்றியுமே யோசிக்காமல் எப்போ அந்த உடம்பு வந்து சரியாகும் அப்படின்றதான் வந்து நம்ம எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் இதுலேயுமே வந்து அவ்வளோ உண்மையாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து நல்ல இல்லை எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் வசதி இருந்தாலுமே ஆனாலும் எப்படா இந்த இஷ்யூ வந்து நம்ம உடம்பு விட்டு போகும், அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து எப்போ க்யூர் ஆகுன்றதை வந்து நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அது உண்மையிலே எல்லாத்துக்குமே அது நடக்கிறது தான். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 10 வயசில் வர காய்ச்சலுக்கும் 30 வயசில் வர காய்ச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 வயசில் வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நார்மலாக வர காய்ச்சல் தானேன்னு சொல்லிட்டு எல்லாமே கடந்து போயிடுவோம். அம்மா அப்பா நம்மளை பார்த்துவாங்க. பட் அதே வந்து உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஒரு காய்ச்சல் வரும்போது ஏன் எனக்கு வந்துச்சு, ஒருவேளை இந்த வயசில் எனக்கு மட்டும் தான் வருதா இல்லை நமக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா, எத்தனை நாள் வந்து இது சரியாகும், நம்மளால் முன்னமாக இது ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியலையே, 30 வயசு கடந்தனால தான் நமக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் வருதா, இது சரியாகிடுமான்னு சொல்லி 10 வயசில் வர்ற காய்ச்சைக்கும் 30 வயசில் உள்ள காய்ச்சைக்கும் இவ்வளோ நம்ம கேள்விகளை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு வந்து உலக இயக்கத்திலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்த மாதிரியும் உலகமே நின்றுக்கிட்டு இருக்குது, நம்ம மட்டும் வந்து இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் வந்திருந்தா ஒரு 30 வயசுக்கு மேலே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் உலகிலேயே மிக புரிந்து கொள்ள முடியாதது நோயாளிகளின் கோபம். உண்மையில் அவனது கோபம் மனிதர்களிடம் இல்லை. தன் உடலுக்குள் நடக்கும் புரியாத மாற்றங்களின் மீதான கோபத்தை அவன் தனக்கு நெருக்கமான மனிதர்களின் மீது காட்டுகிறான்.
இதுவுமே வந்து ரொம்ப ரிலேட்டாக இருக்கும். என்னென்னா வந்து இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாச்சும் ஒரு டென்ஷனாக இருந்தாலே வந்து சில பேர் வந்து சின்ன சின்ன கோவத்தை வந்து காட்டுவாங்க சில பேர். பட் எப்போவுமே வந்து என்னை பொறுத்தவரையுமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கோவம் இருந்தால் அது அடுத்தவங்கள்ட்ட வந்து காட்டவே கூடாது அப்படின்றத வந்து நான் முழுசாக நம்புகிறேன். அதுதான் கரெக்டுன்றது. பட் சில பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து ஒரு விஷயத்தில் கோவமாக இருந்தால் அப்போதைக்கு என்ன விஷயம் அவங்க சுற்றி நடந்தாலுமே வந்து கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நீங்களே வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்றக்கப்போ உங்கள் சுற்றி உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது நம்ம மட்டும் வந்து நோய்பட்டு ரொம்ப படுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லாமே அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க, காஃபி குடிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, வராங்க. நம்மளை பற்றி யாருமே அக்கறைப்பட மாட்றாங்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, ஏன் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து ரொம்ப அக்கறையாக ஒருத்தவங்க ஆள் இல்லையே, நமக்கு அந்த ஒரு மாரல் சப்போர்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நோயாளிங்க எப்படிலாம் யோசிப்பாங்கன்றதும் அந்த கேள்வியுமே வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு நோய் வரப்போ இந்த மாதிரி கேள்வி நிறையவே வரும். ஏன் வந்து நம்ம உலகமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களே ரெகுலராக சாப்பிட்றாங்க, காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வராங்க, நம்ம மட்டும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேலே வந்து ஒரு கோவம் வரும், உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி முக்கியமான ஒரு இது எப்போவுமே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி விஷயத்துலேயே வந்து அணுகுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு நோய் வரும்போது, ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போது ஆண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடைக்குது, பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கல அப்படின்றதுமே வந்து ஒரு சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவியோ சகோதரியோ நோயுற்ற நேரங்களில் உடனிருந்து அக்கறையோடு கவனித்து கொள்ளும் ஆண்கள் மிக சொற்பமானவர்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பெண்களுக்கோ சகோதரிகளுக்கோ வந்து நோய் எதுவும் வந்துருச்சுன்னா ஆண்கள் வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆண்களுக்கு ஒன்றுனா வந்து பெண்கள் வந்து பார்த்துக்கிறாங்க, பட் பெண்களுக்கு ஒன்றுனா ஆண்கள் வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறது கம்மின்றாங்க. மேபி அது வந்து இன்னும் 2-3 ரீசனாக கூட இருக்கலாம். அதை நம்ம ரொம்ப சிந்திச்சா வந்து ஒரு வேளை வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் காசு வரும், அதை வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்றதா இருக்கலாம். இல்லைனா நார்மலாகவே வந்து தனக்கு டைம் இருந்தும் பார்த்துக்காம கண்டுக்காமல் உள்ளவங்களும் இருக்கலாம். அதையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா வந்து சைதாப்பேட்டையில் வந்து ஒரு நண்பரை பார்க்க வந்து எஸ்ரா அவர்கள் வந்து போயிருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு வந்து கிடந்திருக்காரு. அதை வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அதை எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரில. எப்படின்னா வந்து கதவுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வாமிட் பண்ணிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக மஞ்சையாக ரொம்ப நோயுற்று கிடந்திருக்காரு. இவர் போய் கதவை திறந்திருக்காரு. பார்த்தோன்னே வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபோன் பண்ணோன்னே, இல்லைங்க அவர் என்னோட பழைய ரூம் வந்துட்டு இப்போ அவர் கூட நாங்கள் தங்குறதில்ல, அவர் வந்து ரொம்ப குடிச்சு எங்களை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார், எங்களாலாம் அவருக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி எல்லாமே தவிர்த்திருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த நண்பரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு வந்து டீ எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு வாரம் கழித்து அவரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வார காலத்துக்கு மருந்தும் உணவும் முறையாக தரப்பட்ட போதும் அவர் நோயிலிருந்து விடுபடவில்லை. அவரை பற்றிய தகவலை அறிந்தவர்கள் நண்பர்கள் என பலருக்கு சொல்லிய போதும் யாரும் அவர் மீது அக்கறை எடுத்து அருகில் இருந்து பார்க்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ஒரு வாரமாக அவருக்கு வந்து நோயை க்யூர் பண்ணாலுமே அவருக்கு வந்து நோயை சரியாகலை. ஏன்னா அவ்வளோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உடம்பு ஃபுல்லாக மஞ்சையாயிருச்சு, அந்த கையெல்லாம் வந்து மஞ்சையாக இருக்குது, கண்ணெல்லாம் மஞ்சையாக இருக்குது, மஞ்சள் காமால் எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் செய்திருக்காங்க. பட் ஆனால் நண்பர்களோ உறவினர்களோ யாருமே வந்து அவர் பக்கத்தில் இருந்து கவனிக்கிறதுக்கு வந்து அவங்க ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கு மேலே மனித உறவுகளையும் நம்ம சேர்த்து வைக்கிறது முக்கியம். இவர் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு சவுண்டு போட்டுட்டு இருந்தனால இப்போ எல்லாமே அவரை விட்டு விலகிட்டாங்க. அப்படி அவர் வந்து ஒழுங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மனித உறவுகளுமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே கேட்குறீங்க. பட் மனித உறவுகளுமே நீங்கள் சம்பாரித்து வச்சாதான் உங்களுக்கு நோய் வர்றப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவரை மருத்துவமனையிலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் க்யூர் ஆகுது. அவரை அனுப்பி வைக்கிறப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மருத்துவமனையிலிருந்து ஊருக்கு அனுப்பி வைக்கும் நாளில் அவர் என் கைகளை பிடித்து கொண்டு நன்றி சொன்னபடியே, நண்பர்கள் தெரிந்தவர்கள்னு எவ்வளோ பேரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது. இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு என்ன சம்பாதித்து வச்சுருக்கேன், 10 பேர் வாயில் விழுந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ஊரில் எனக்குன்னு ஒரு ஆள் கூட இல்லை, அவமானமாக இருக்குது என்று கூசி பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அப்போ தான் அவரோட தப்பெல்லாம் வந்து உணர்றாரு. தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றத வந்து ஒரு ஃபீல் பண்ணி வந்து எஸ்ரா அவர்கள்ட்ட பேசுகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொன்று முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய இஷ்யூஸில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மனித உறவுகளுமே கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு குட்டி கதை ஒன்று இதில் இருக்குது. என்னென்னா, ஜோர்டன் நாட்டில் ஒரு கதை இருக்கிறது. 2 நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வெயிலிலும்
எல்லையற்ற பரந்த மணலும் அவர்களின் பயணத்தை கடுமையாக்கின. ஸோ ஒரு ஜோர்டன் நாட்டில் உள்ள கதை சொல்கிறாங்க. 2 நண்பர்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் வந்து ரொம்ப பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பணக்காரர், ஒருத்தர் வந்து ஏழை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து எல்லாத்துட்டையுமே வந்து சாப்பாடு வந்து இருக்குது. 2 பேர்த்துட்டையுமே 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி வந்து தண்ணியும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க, சாப்பாடும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு டயத்தில் என்ன ஆகுது, அந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் ஏன் இவனுக்கு வந்து கொடுக்கணும், நான் ஏன் இவனுக்கு வந்து என்னோட இதை வந்து கொடுக்கணும், ஏன் நானே சாப்பிடக்கூடாதா, நான் எதுக்கு இவனுக்கு கொடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இவரே எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு ஈச்ச மரம் வந்து வருது. அங்கே ஈச்ச மரத்தில் வந்து நிறைய பழங்கள்லாம் இருக்குது. அந்த பழங்களையுமே வந்து போய் சாப்பிட்றப்போ என்ன பண்ணுறாரு, இவர் யார் வந்து தரமாட்டேன்னு சொல்லி சொன்னவர், அவர் வந்து அந்த ஈச்ச பழங்களையுமே பிடிங்கிடுறாரு. உனக்கு எதுவுமே தரமாட்டேன், நீ போயிருன்னு சொல்லி 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து தனக்கு மட்டுமே எல்லாமே வேணும்னு நினச்சி சண்டை போட்டு அனுப்பிச்சிடுறாரு. பணக்காரன், அப்படியானால் நான் உணவை வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றுகிறேன் என்று குற்றம் சொல்கிறாயா என்று சண்டையிட்டு ஏழையின் முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். அந்த நிமிஷமே இருவரும் பிரிந்து தனித்தனியே நடக்கத் தொடங்கினார்கள். வலியும் அவமானமும் கொண்டவனாக பாலைவனத்தின் மணலில் இன்று நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று பெரிதாக எழுதி வைத்துவிட்டு நடக்கத் துவங்கினான் ஏழை. ஸோ அந்த 2 பேர்த்தில் வந்து யார் வந்து தனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னானோ அவனை வந்து எழுதி வச்சிடுறாரு. அவனை பற்றி எழுதி வச்சிடுறாரு. இன்றைக்கி வந்து என் நண்பன் என்னை அடிச்சிட்டான், எதுவுமே என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவனே எடுத்து வச்சுட்டு என்னை வந்து அடிச்சு அமுச்சு விட்டுட்டான். ஆனால் நாங்கள் 2 பேருமே வந்து பயணத்தை வந்து வேறு விதமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் இது எழுதி வச்சிட்டாரு மணலில். இன்று நண்பன் என்னை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டாரு. 2 பேருமே வந்து இப்படியே வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டயத்தில் வந்து அவங்க கொண்டு போன எல்லாமே வந்து தீந்துருது. லாஸ்ட்டில் பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப தாவடிக்கிறதுனால வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து நிறையா தண்ணி இருக்குது. அப்போதைக்கு வந்து 2 பேருமே வந்து அந்த தண்ணியை வந்து இப்போ ஒரே இடத்துல வந்து ஒன்று கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஒருத்தர் வந்து தண்ணியை குடிக்க போகிறப்ப அப்போ யோசிக்கிறாரு, ஆஹா நம்ம நண்பனை வந்து நம்ம இவ்வளோ அடித்து அமுச்சு விட்டோமே, அவனுக்கு எதுவுமே கொடுக்காம விட்டோமே, இவ்வளோ தண்ணி இருக்குது, நம்மளே இப்படி கஷ்டப்படுறப்ப அவன்கிட்டருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவன் நண்பரை வந்து அப்படியே கத்துறாரு. அவரோட தப்பு உணர்ந்து வந்து அப்படியே கத்துன்னு கத்தி கூப்பிடுறாரு. ஒரு டயத்தில் வந்து இந்த செய்தி வந்து நண்பனுக்கு போகுது. மறுபடியும் வந்து ஓடி வராங்க. 2 பேருமே வந்து தண்ணியை வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஏழை தாக மிகுதியில் அந்த தண்ணீரை முழுவதும் குடித்துவிட்டு நண்பனை அணைத்து கொண்டு நன்றி தெரிவித்தான். பின் இருவரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினார்கள். ஏழை அங்கிருந்த ஒரு கல்லில் நண்பன் என்று மறக்க முடியாத ஒரு உதவி செய்தான் என்று எழுதி வைத்தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்று நண்பன் என்னை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மணலில் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா வந்து தனக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்காம அப்படி எழுதி வச்ச அதே நண்பரை பற்றி இப்போ ஒரு தண்ணி இருக்குது உதவி செஞ்சிருக்கான் அப்படின்னோடனே வந்து அங்கே உள்ள ஒரு கல்லில் என்ன எழுதி வைக்கிறாருன்னா, நண்பன் என்று மறக்க முடியாத ஒரு உதவி செய்தான் அப்படின்றத வந்து எழுதி வைக்கிறாரு. இந்த இரண்டையும் வானிலிருந்து பார்த்து கொண்டு இருந்த தேவதை அவர்கள் முன் தோன்றி ஏழையிடம், அவன் உன்னை அடித்த போது அதை மணலில் எழுதி வைத்தாய், உதவி செய்த போதோ அதை கல்லில் எழுதி வைத்தாய், அது ஏன் என்று கேட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை வந்து கொஷின் கேட்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஏழை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நடந்த தவறுகள் காற்றோடு போக வேண்டியவை, அதனால் அதை மணலில் எழுதி வைத்தேன், ஆனால் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது, ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் என்றான் ஏழை என்பதாக இந்த கதை முடிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை வந்து கொஷின் கேட்குறதா இவர் இப்படி ஆன்சர் பண்ணுறதா வந்து அந்த கதை முடியுது. அதனால தான் நான் வந்து கல்லில் எழுதி வச்சேன், ஏன்னா அவன் நன்றி மறக்கூடாது, அது வந்து சின்னதாக என்னை தப்பு பண்ணால் அதனால் வந்து நான் மணலில் எழுதி வச்சு அது போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைட்ட அந்த ஏழை பையன் வந்து சொல்லிவிட்டு அந்த கதை முடியுது. அந்த ஜோர்டனில் கேள்விப்பட்ட கதை முடியுதுன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 3 வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த சாப்டருக்குமே வந்து எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரு. ஒருத்தனுக்கு நோய் வருது. அந்த நோய் வந்து அவனுக்கு மனசில் என்னென்ன கேள்வியில் வரும், எப்படிலாம் கோவம் வரும், அவன் சுற்றி உள்ள மனுஷங்களை எப்படி பார்க்குறான், அதே நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட்டே ஆள் இல்லைன்னா அவன் என்ன மாதிரி யோசிக்கிறான், சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னா அந்த உறவுகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும், உறவுகளை வந்து நம்ம எப்படி தேடி வச்சுக்கணும் அப்படின்றத எல்லாமே சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு 4 வரி சொல்கிறாங்க. என்னென்னா, உலகில் எந்த மனிதனும் தனியால் இல்லை, அவனது செய்கைகளும் வெறுப்பும் கோபமுமே அவனை தனிமைப்படுத்துகின்றன. உலகின் எந்த மனிதனும் தனியால் இல்லை, அவனது செய்கைகளும் வெறுப்பும் கோபமுமே அவனை தனிமைப்படுத்துகின்றன. வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல, மனித உறவுகளையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட மனித உறவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் நோய் ஏற்பட்டாலும் என்ன தான் முடியலைனாலும் மனித உறவுகள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த எனக்குன்னு யார் இருக்கிறா அப்படின்றது கேள்விக்கு உங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த மனித உறவுகளை வந்து சேர்த்து வச்சுருங்க. உங்களோட வெறுப்பாலேயோ உங்களோட செயல்கள்னாலேயும் உங்கள் கோபத்தினாலேயும் மனித உறவுகளை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க.
ஸோ இன்னும் இதில் வந்து ஒரு ஒரு 7-8 சாப்டர் இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு 3-4 முடிச்சிருக்கோம் வீடியோ போட்டு. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. கேள்விக்குறின்னு ஒரு புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்குது உங்களுக்கு ஆன்லைனில். 100 ருபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு 100 பேஜ் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சாப்டர் கேள்வி இருக்கும். இந்த 15 சாப்டரை வந்து நீங்கள் படித்து முடித்தாலே வந்து அந்த கேள்விகள் எல்லாமே வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஆல்ரெடி கேள்வியாக இருக்கும். அதுக்கு ஒரு பதிலும் இருக்கும், அதுக்கு ஒரு கதையும் இருக்கும், ஒரு தகவலும் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியுமோ பட் இது வந்து ஒரு பெரிய அனுபவத்தையே கொடுக்கும். வாய்ப்பு இருந்து உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி.